மகாபெரிவாச்சரணம். இறைவன் படைத்த படைப்புகளையே மிகவும் சிறந்தவங்க உயர்ந்தவங்க யாருன்னு பார்த்தா தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி படைத்தானா இறைவன்? ஒவ்வொரு உயிர்களையாக படைத்து கொண்டே இருக்கிறானாம். ஆனால் கடவுளுக்கு திருப்தியே வரலையாம். ஒவ்வொன்றா படைக்க படைக்க இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த இல்லையேன்னு சொல்லி கடைசியாக தனக்கு இருந்த எல்லா சக்தியையும் சேர்த்து ஒன்றை படைக்கிறான். அவள் தான் தாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய் இப்பொழுதெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அவ்வளவு வேதனைப்படுகிறாள் பல நேரங்களில். எதற்காக அப்படின்னு பார்த்தா, குறை யாரிடம் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. அதாவது குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் சொன்ன பேச்சு கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடும். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள். ஒரு குழந்தை என்ன பண்ணுமா, அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுகிட்டே இருக்குமா. அந்த பையன் சதா எப்போவுமே அம்மா சொன்ன சரிம்மா சரிம்மா நீ சொன்ன சரிம்மான்னு. இன்னொரு பையன் என்ன பண்ணுவானா, அம்மா சொல்கிறது சரியாக இருந்தால் மட்டும்தான் கேட்பானா. இல்லைன்னா அம்மா நீ சொல்கிறது தப்பு, இதில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாராம், பாரு உங்கள் அண்ணன் பாரு, நான் சொன்ன பேச்சை மீறாமல் கேட்குறான். நீலாம் எங்கே வளர்ந்து என்ன பண்ண போறியோ தெரியல, உங்கள் அண்ணனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வக்காலம் எப்பவும் இதே பேச்சு தாங்க, வேற ஒன்றும் சொல்கிறது கிடையாதுங்க. காலம் கடந்து செல்கிறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ 2 பேருக்குமே திருமணம் ஆகுது, சரியா? இப்போ பெரியவனுக்கு திருமணம் ஆனவொடனே அங்கே என்ன நடக்குது? அவன் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அம்மா சொல்கிறத கேட்டுட்டு இருந்தார். இப்போ அடுத்து என்னங்க ஆச்சு? அதாவது அவருக்கு தெரிஞ்சது ஒருத்தர் சொல்கிறத கேட்குறது, அதாவது ஃபாலோ பண்ணுறது, ஒபே பண்ணுறது, 2 விஷயங்கள் மட்டும்தான். இப்போ அடுத்து அவரோட ஒய்ஃப் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே தான் அவங்களுடைய அம்மாவுக்கு அங்கே கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பையன் இப்போ ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பம். சரி, அடுத்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்த பையனுக்கு திருமணம் நடக்குது. இங்கே அதே மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே முதல்ல அவர் என்ன பண்ணார், அவருடைய மனசுக்கு அவருடைய அறிவுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் செஞ்சார். அதே விஷயந்தான் இப்போவும் செய்கிறாரு. அம்மாவை பற்றி குறைகள் சொன்னாலும் கூட அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நீ எதுக்கு அம்மாவை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாராம். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு. ஆக ஒரு விஷயம் இப்போ நமக்கு புரியுது இல்லையா? சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ண வைக்கிறோமே ஒழிய, ஒரு விஷயத்தை சொல்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை செய்ய வைக்கணும். அங்கே எங்கே தவறு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணால் போதும். முழுசாக நம்மளே பிளான் பண்ணி இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணு, இது செய்யாது அது செய்யாது, இங்கே இப்படி செஞ்சால் தப்பாக போயிடும், ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளே சொல்லி கொடுத்துட்டா அப்போ அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த திறன் போய்விடுகிறது. அடுத்ததாக வரும் பொழுது அடுத்த நிலையிலும் அதே தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த ஒய்ஃப் அந்த ரோல் எடுக்கிறப்ப அவங்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கடவுள் படைச்சார் இல்லையா தாய் அப்படிங்கிறவள, தாயை படைத்து விட்டு அங்கே பூலகத்துக்கு அனுப்பிட்டார் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாராம், கொஞ்ச நாள் கடவுள் என்ன பண்ணுறாரு, பார்வதி தேவியை கூப்பிட்டுட்டு போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரோம், நான் படைச்ச அந்த படைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ சக்திகள் அங்கே கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் நான் போய் பார்க்கணும், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டுட்டு போனோன்னே அந்த அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொல்லுவாங்களாம், எல்லாம் கொடுத்துருக்கேங்க, ஆனால் என்னங்க இந்த பிள்ளைங்களை பார்த்துக்க 2 கை பத்த மாட்டேங்குது, இன்னும் 2 கை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் என்ன பண்ணுவாரா, 2 கை தானே கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கை கொடுத்துறாரு. இப்போ கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வராங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்களாம், 2 கை கொடுத்தீங்க, ஆனால் பாருங்கள் நடக்கிறப்ப இந்த 2 காலை வச்சுக்கிட்டு இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது, இவங்க கூப்பிட்றத செய்கிறேன் அவங்க கூப்பிட்றத செய்கிறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரு இன்னும் 2 காலை கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவரை யோசிக்காமல் அவ்வளோத்தானே, இந்த 2 காலை கொடுத்துட்டா நீ சந்தோஷமாக இருப்பல்ல அப்படின்னு, சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அங்கே வந்தோடனே பார்வதி தேவி சொன்னாங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தாய்க்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அவள் நிறைவாக இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ஒரே சந்தேகம், ஏன் நான் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கேனே, சரிவா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா
அந்த தாய் அங்கே எப்படி இருக்கிறாளாம், அந்த 4 கைகளுடன் 4 கால்களுடன் அப்படியே சுவற்றில் அறைந்தார் போல் அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாளாம். அப்போ அவர் சொன்னாராம், கையை கொடுத்தேன், காலை கொடுத்தேன், உனக்கு வேண்டிய எல்லா சக்தியும் கொடுத்தேன், ஆனால் இந்த கண்ணீரை நான் கொடுக்கலையே, உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டோன்னே பார்வதி தேவி சொன்னாங்களாம், அந்த கண்ணீரை அவளுடைய குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக இன்றைக்கு அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கிறது. ஆக நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குழந்தைகளை பாதிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள தான் நம்ம சத்தம் போடுறோம், அவர்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நிறைய இன்னைக்கு முதியோர் இல்லம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய வளர்ப்பு. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லது கெட்டது எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி இப்படி எப்படி இருக்கும், இப்படி வாழ்க்கை முறையில் இருக்க வேண்டும், மற்றவர்களை இப்படி பார்த்து கொண்டு சின்ன வயசுலேருந்தே இந்த குணங்களை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய தாய் தந்தரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியுமா, சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தெரியும் இல்லையா. தாய் என்பவள் எவ்வளவு பொறுப்பானவள், அவள் இருக்கக்கூடிய இடமே நம்மளுக்கு பெரிய ஒரு பாரமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாய் இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே நமக்குன்னு புத்திமதி சொல்வதற்கு அவள் இருக்கிறாள், நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்க அவள் இருக்கிறாள், நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இது தவறு எப்படி செய்யலாம் என்று அதை திருத்தி மாற்றி நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல அவள் இருக்கிறாள். இத்தனையும் அவளிடம் இருக்கும் பொழுது சும்மா சின்னதாக சொல்லணும் அப்படின்னா அவள் பெரிய டிக்ஷனரிங்க. அதாவது சயின்டிஸ்ட்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் கூகுளெல்லாம் போய் தேடியே பார்க்க வேணாம். எந்த விஷயமா இருந்தாலும் அவள் அனுபவப்பட்டதால் அத்தனையும் நமக்கு எடுத்து சொல்லுவாள். அப்படிப்பட்டவளை இன்று நாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே காரணம் அப்படின்னா நாம் தான், தாயாகிய நாம் தான். அதற்கு நாம் தான் காரணம், அது நாம் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக குழந்தைகளை வளர்க்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அனுபவம் மூலமாக. அடுத்து யாராவது குழந்தைகளை வளர்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் இளைய தலைமுறைக்கு இதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கூட கூட உட்காந்து நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லாமல் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். இது நீ எப்படி செய்தாலும் சரி, எப்பொழுது செய்தாலும் சரி, இது உன்னுடைய கையில் இருக்கிறது. அது தவறுகள் நேர்ந்தாலும் நீ திருத்தி கொள்ள வேண்டும். உதவி தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டா போதும். நம்ம கூடவே நின்று அவங்க கூட கூட்டிகிட்டே போகணும்னு கிடையாது. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய தாய்மாருக்கு பிடிக்குங்க. அவங்க கையை எப்போ விடுவாங்கன்னு அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கையை விட்டு பாருங்களேன். நாங்களும் நடந்து பார்க்குறோம், கீழே விழுந்தால் நாங்கள் எந்திரிச்சு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நீங்கள் ஏன் எங்களை விடவே மாட்டேங்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைய குழந்தைகளிடம் இருக்கிறது. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். கிளாஸ் எடுக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, +2 முடித்தோடனே நிறைய குழந்தைகளுக்கு அவர்கள் இது படிக்கணும் அது படிக்கணும் அவ்வளவு கற்பனை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகளிடம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இதை நீ படித்தா போதும் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு அந்த துறையிலேயே ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டியூட்டில் வர குழந்தைங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதைத்தான் சொல்கிறார்கள், அந்த விரும்பிய பாடம் படிக்க முடியாததால் மனது இந்த பாடங்களில் லயிக்க மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கெங்க குறை இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. குழந்தைகள் அற்புதமாக படிக்கக்கூடிய திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்த துறையில் அவர்களுக்கு பிடித்த படிப்பை படிக்க வைத்து விட்டால் எத்தனை சாதனையாளர்கள் இங்கே இந்தியாவில் இருப்பாங்க தெரியுமா. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், என்னால் படிக்க முடியல, என் பிள்ளையாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விருப்பத்தை கொண்டு போய் அங்கே திணிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த விருப்பம் அப்படிங்கிறது அடிபட்டு போகிறது. அப்போ அவங்களுக்கும் அந்த விருப்பம் நிறைவேறாமலேயே அப்படியே நிற்கிது. அடுத்து அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அடுத்து அவங்ககிட்ட பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த வழி அவர்களுக்கு தெரியும். தன்னுடைய குழந்தைகளாவது தன்னுடைய இஷ்டத்திற்கு படிக்கட்டும், தன்னுடைய விருப்பப்படி படிக்கட்டும், எதில் ஆர்வம் இருக்கிறதோ அது படிக்கட்டும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அத்தனையிலும் வேலை வாய்ப்பு இருக்குங்க. இதை படித்தாதான் அதை படித்தாதான் வேலை வாய்ப்புன்னு கிடையாது. எதை படித்தாலும் அதற்குன்னு அற்புதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்ம தனியாக சுயமாக தொழில் செய்ய முடியும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நாம் தான் வீணாக்கிவிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான். படிக்க மட்டும் நம்ம சொன்ன ஒழிய எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. படிக்கும் பொழுதே அதற்கு தேவையான விஷயங்களை, அதாவது ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாகவும் அது எப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்லை கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுவும் கிடையாதுங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நினைக்கிறாரு. இப்போ இதையெல்லாம் நினைக்கும் பொழுதே சின்ன வயசுலேருந்து அப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் நம்ம வாசிக்க சொல்லிக் கொடுத்தணும். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. அப்போ இருந்தே அந்த பழக்கத்தை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆசிரியராக வேண்டும் என்றால் அந்த ஆசிரியருக்குரிய கல்வி தகுதிகளை நம்ம சொல்ல வேண்டும். நாம் படித்த காலத்தில் ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள், குருகுலம் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா குருகுலம் அப்படிங்கிறது இன்னைக்கு காணாமே போயிருச்சு. நம்ம போய் கற்றுக்கிட்டது போய் இன்னைக்கு ஆசிரியர்கள் நம்மை தேடி வந்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் கொண்டு வந்து விட்டோம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தகுந்தாற் போல் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆனால் ஆக்சுவலாக என்னங்க நடக்கும் குருகுலத்தில், குரு சொன்னபடி நாம் நடக்க வேண்டும். எத்தனை புராண கதைகள் படித்திருக்கிறோம். ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் எத்தனை பெரிய அரசனாக இருந்தாலும் குருகுலத்தில் சென்று படித்து அவனுடைய ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்துதான் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களையெல்லாம் மீறியா நம்முடைய குழந்தைகள் அவ்வளவு பெரிய நிலைக்கு வந்து விட்டார்கள். ராமனை விடவா கிருஷ்ணனை விடவா அவ்வளவு வசதி வாய்ப்புகளை நாம் கொடுத்து நாம் தான் நம்முடைய குழந்தைகளை அவர்களுடைய வாய்ப்பினை நாம் தான் கெடுக்கிறோம். அப்போ சின்ன வயசிலிருந்தே ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். அது நல்லது எது கெட்டது என்று பிரித்து சொல்லித்தர வேண்டும். அடுத்ததாக உலக நடப்புகளை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மாதிரி பெரிய லிஸ்டே போடலாங்க. எத்தனையும் யார்கிட்டங்க இருக்கு, ஒரு தாயிடம் இருக்கு. அதனால தான் இறைவன் அத்தனை சக்தியையும் சேர்த்து தாயிடம் கொடுத்தார் என்று சொல்வார். ஏனென்றால் தாய்தான் ஆசானாகவும் இருக்கிறார். அவள்தான் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்கிறார். ஒரு தோழனாக தோழியாக இருக்கிறார், ஒரு அட்வைசராக இருக்கிறார், ஒரு பிலாசபராக இருக்கிறார். என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லலாங்க. அவள் அத்தனை வடிவம் கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவளுக்கு இந்த வடிவம் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அத்தனை சக்திகளும் கொடுத்தாரே, அவள் அதில் எதை தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா, பொறுமை அப்படிங்கிற ஒரே ஒரு சக்தியை மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் மகளிர் தினமாகட்டும் எந்த பெண்களுக்குரிய தினமாகட்டும் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வச்சு கம்பேர் பண்ணி பெண்ணை பேசுவார்கள். அவளுமே இருக்கக்கூடிய மற்ற சக்திகள் எல்லாம் எங்கே போய்விட்டது, நாமே அவைகளை மறந்து விட்டோம். நாம் மறந்த விஷயங்களை மற்றவர்களை குறை சொல்லி ஒன்றும் கிடையாதுல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய மற்ற திறமைகளையும் மற்ற விஷயங்களையும் நாம் வெளிக்கொணர வேண்டும். இதோ வரக்கூடிய இந்த பெண்கள் தினத்திலாவது இது அத்தனையும் நாம் சாதித்து காட்டி இனி ஒரு நல்ல தலைமுறையினை உருவாக்குவோம் என்று சபதம் எடுத்து அற்புதமான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். மகாபிரியவா சரணம்.